தனிமங்களின் வேதி பண்புகள் கீழ்கண்டவைகளில் எதனுடன் தொடர்புடையன? இணைதிறன். தனிமங்களோட வேதி பண்புகள் இணைதிறனோடு தொடர்புடையவை. அடுத்து மூலக்கூறு வடிவம். அம்மோனியாவோட ஃபார்முலா என்ன? NH3. ஒரு N, மேலே ஒரு ஹைட்ரஜன், லெஃப்ட் சைடு ஒரு ஹைட்ரஜன், ரைட் சைடு ஒரு ஹைட்ரஜன். இது எப்படி எந்த வடிவத்தில் இருக்குன்னா அப்படியே பிரமிட் ஷேப்பில் இருக்குது. அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிரமிட் வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்க பிரமிட் மாதிரி தானே இருக்குது. அடுத்து நேர் சமதள வடிவம். நேர் வடிவம் இல்லை, நேருக்கு வடிவம் கிடையாது. போரான் ட்ரைஃப்ளோரைடு நேர்கோட்டு வடிவம், சமதள வடிவம். போரான் ட்ரைஃப்ளோரைடு BF3 சமதள வடிவம். கார்பன் டை ஆக்சைடு நேர்கோட்டு வடிவம். அடுத்து எந்த வாயு வாகனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்துகிறது? கார்பன் மோனாக்சைடு. CO தான் வாகனங்கள்லேருந்து வெளியே வருது. அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? CO கார்பன் மோனாக்சைடு நீல நிற சுடருடன் எரியக்கூடியது. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து CO கார்பன் மோனாக்சைடு என்பது நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் இணைந்து அணைவுச் சேர்மத்தை தரும். இந்த அணைவுச் சேர்மம் ஆக்சிஹீமோகுளோபினை விட 300 மடங்கு நிலைத்தன்மை மிகுந்தது. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் CO என்பது எண்ணெயுடன் சேர்ந்து நிக்கலுடன் சேர்ந்து அணைவுச் சேர்மத்தை தரும். இச்சேர்மம் சிதைவுற்று தூய நிக்கலை தரும். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு நீர்மத்தின் கொதிநிலை என்பது நீர்மத்தின் ஆவி அழுத்தம், அதாவது ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் போது உள்ள வெப்பநிலை. அந்த நீர்மத்தோட ஆவியாகிற ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் கிடைக்கிற டெம்பரேச்சர் தான் அதோட வெப்பநிலை. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? கந்தக அமிலம் நீர் நீக்கும் காரணி. சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4 நீர் நீக்கும் காரணி. கந்தக அமிலம்னா சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. சல்ஃபியூரிக் அமிலத்தோட ஃபார்முலா H2SO4. பேசிக் வேதிப்பொருட்களின் அரசன். அடுத்து புறப்படை மற்றும் அகப்படைக்கு இடையே மீசோகலியா என்னும் கூழ்ம பொருளை பெற்றுள்ள உயிரிகள் சீலன்ட்ரைட்டா. ஒரு சிப்பியின் உயிரி ஒரு பருவ காலத்தில் தயாரித்து வெளியேற்றும் முட்டைகளின் எண்ணிக்கை 80 மில்லியன். பின்வருவனவற்றில் தவறானவை எவை? C தவறானது. அப்போ மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு. உடலத்தின் எந்த பாகத்தில் இவை ஏற்படுகிறதோ அந்த பாகத்தின் புறத்தோற்றத்தில் மட்டுமே மாறுபாட்டை உண்டாக்குகின்றன. சரி. பாரம்பரிய தன்மையற்றவை. சரி. சோமாட்டிக் அல்லது உடல் செல்களில் மட்டுமே நடைபெறும். இதுவும் சரி. ஏற்படும் குரோமோசோம் இழப்பின் காரணமாக ஏற்படும் கொல்லும் தன்மை எத்தாவரத்தில் கண்டறியப்பட்டுள்ளது? கிளாமிடோமோனஸ். கீழ்கண்டவற்றில் மரபியல் முக்கியத்துவம் வாய்ந்த திடீர் மாற்றம், பதிலீடு திடீர் மாற்றம். மரபியல் அடுத்து மெண்டலின் ஆய்வுகளை மீண்டும் கண்டுபிடித்த சில அறிவியல் அறிஞர்கள்: ஆஸ்திரியாவின் செர்மாக், ஜெர்மனியின் காரல் காரன்ஸ். ATPயில் காணப்படுவது ஒரு அடினில், ஒரு ரிபோஸ் சர்க்கரை மற்றும் 3 பாஸ்பேட் தொகுப்புகள். ATPனா என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அந்த பேர்லேயே இருக்குது. ட்ரைனா 3 இண்டிகேட் பண்ணுது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடுத்து பின்வரும் எந்த பாக்டீரியம் அம்மோனியாவை நைட்ரேட்டாக ஆக்சிஜனேற்றம் செய்கிறது? நைட்ரோசோமோனஸ். ஒளிச்சேர்க்கையின் பொழுது மிகையான ஆற்றல் ஒளி அலைகளாக இழக்கப்படும் நிகழ்ச்சி ஒளிர்தல். நைட்ரோசோமோனஸ் என்னும் பாக்டீரியம் அம்மோனியா நைட்ரேட்டாக ஆக்சிஜனேற்றம் செய்யுது. NH3 நைட்ரேட்டாக ஆக்சிஜனேற்றம் செய்யுது. அடுத்து ஒரு பொறுத்துக. மகாநதி மஸ்தார் ஏரியில் உற்பத்தி ஆகிறது. கோதாவரி திரியம்பக்
அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. அதாவது புனேயில் வந்து நாசிக்கில் வந்து உற்பத்தி ஆகும் கோதாவரி. அந்த உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பேர் திரியம்பக். மகாராஷ்டிராவில் இருக்க நாசிக்கில் உற்பத்தி ஆகி ஆந்திராவில் போய் கடலில் கலக்கும். தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு நம்ம கோதாவரியை சொல்கிறோம். ஏன்னா கோதாவரி ரிவர் வந்து அவ்வளோ நீளமானது. கிருஷ்ணா மகாபலேஸ்வரம், காவேரி காவேரி ரிவர் வந்து கர்நாடகாவில் குடகு மலையில் வந்து தலைக்காவேரி என்னும் இடத்துல வந்து பிறக்குது. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று: பீகாரில் முக்கியமான இரும்பு சுரங்கங்கள் காணப்படுகின்றன. சரி. பீகார் கனிம வளங்கள் பெற்றுள்ள முன்னணி மாநிலம். சரி. ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ரெண்டுக்கும் ரிலேஷன் இல்லை. கனிம வளங்கள் அப்படிங்கிறது வேறு, சுரங்கங்கள் அப்படிங்கிறது இரும்பு சுரங்கங்கள் அப்படிங்கிறது வேறு. இந்திய கப்பல்களால் கடல் கடந்து எடுத்து செல்லும் பொருட்களில் அதிக பங்கு வகிப்பது பெட்ரோலியம். பெட்ரோலியம் தான் உலக மார்க்கெட்டில் கடல் கடந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து ட்ராவல் பண்ணுறது. இந்திய கப்பல்களால் கடல் கடந்து எடுத்து செல்லும் பொருட்களில் அதிக பங்கு வகிப்பது பெட்ரோலியம் தான். அடுத்து ரயில்வே மண்டலங்கள். தென்கிழக்கு ரயில் மண்டலம் கொல்கத்தா. தென் மத்திய ரயில் மண்டலம் செகந்திராபாத்னா ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கிற ட்வின் சிட்டி. தென்மேற்கு ரயில் மண்டலம் பெங்களூர். தெற்கு ரயில் மண்டலம் நம்ம சென்னை, சிங்கார சென்னை. அடுத்து ஒரு கூற்றுகள். சிவாஜி சிறந்த படைத்திறன் மிக்க ஒருவர். சரி. சிவாஜி மராத்திய பேரரசினை உருவாக்கினார். சரி. சிவாஜி சமய சகிப்புத்தன்மை உள்ளவர். சரி. சிவாஜி உழவர்களிடம் தாராளமாக நடந்து கொண்டார். சரி. அனைத்தும் சரி. டில்லி சுல்தானியம் ஏற்பட காரணமாக இருந்தவர் கோரி முகமது கோரி தான் டில்லி சுல்தானியம் ஏற்பட காரணமாக இருந்தவர். அடுத்து கூற்று காரணம். கூற்று: யுவான் சுவாங் அரசர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார். அவரின் முக்கிய நோக்கம் புத்த ஆலயங்களை பார்வையிட வேண்டும் என்பதை. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான விளக்கம். பொறுத்துக. தாஜ்மஹால் ஷாஜகான். தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான். கோட்லா பெரோசா கோட்லா மைதானம் இப்போ டெல்லியில் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் பெரோசா கோட்லா அப்படிம்போம். அது பெரோசா வந்து உருவாக்கியிருக்காரு. குலாத்துல் இஸ்லாம் குத்புதீன் ஐபக். புராண கோயிலா ஷெர்ஷா. அடுத்து சாரி. எந்த ஒன்று சரியாக அனுமதிக்கப்பட்டுள்ளது? ஹர்வி சாஸ்திரம் பாணர் எழுதினது. மகாபலிபுரத்தின் பாறைகளில் உள்ள சிற்பக்கலை பின்வரும் ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்டது. பல்லவர்கள். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் செய்யப்பட்டது தான் அந்த சிற்பங்கள். பல்லவர்கள் தான் அந்த சிற்பத்தை உருவாக்குனாங்க. பிற்கால சோழ பேரரசை நிறுவியவர் விஜயாலய சோழன். பிற்கால சோழ பேரரசை நிறுவியவர் விஜயாலய சோழன். அடுத்து கூற்று மற்றும் காரணத்தில் காரணம் மட்டும் சரி. வழிகாட்டு நெறி கொள்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அடுத்து கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் எது பொருளியல் சாராத காரணியாக இருந்து பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறது? சமூக அமைப்பு என்பது பொருளியல் சாராத காரணியாக இருந்து பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறது. வறுமையை விரட்டுதல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது 5வது ஐந்தாண்டு திட்ட காலம். முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மைக்கும், அடுத்த ஐந்தாண்டு திட்டம் வந்து தொழிலுக்கும் கனிம வளர்ச்சி இப்படி வந்து முக்கியத்துவம் கொடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹரிபி கட்டாவா வறுமையை விரட்டுதல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. கூட்டாட்சியின் மிக முக்கிய அங்கம் அதிகார பங்கீடு. அவ்வளோதான்.